ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது வேல்ஸில் ஒரு இடம்தான். இதெல்லாம் நாங்கள் போய்ட்டு வென்ஸ்டே, நாங்கள் மண்டே போனேன். அப்போ மண்டே தான் போய்ட்டு சேர்ந்தேன். நாங்கள் ஈவினிங் லைக் 8:30 சம்திங் நாங்கள் போய்ட்டு சேர்ந்த டைம். நெக்ஸ்ட் டே வந்து தான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துப்பீங்க, நாங்கள் ஸ்னோடோனியா அப்படியெல்லாம் போனேன். தேர்ட் டே போனது தான் இதில் நான் கவர் பண்ணிக்கிறேன் எங்கெங்கே போனேன் அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே என்ன பார்த்துட்டா போதா, அதே மாதிரி நாளும் போதா, அப்படி தான் நிற்கும். அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஸ்லோவாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகிற அளவுக்கு டைம் ஈக்கல்ல. ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற லிஸ்ட்டில் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கொண்டே போனேன், அங்கங்கே எந்தெந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் போய்த்து கொண்டிருக்கிறது வேல்ஸில், நார்த் வேல்ஸில் லண்டினோன்ற ஒரு இடம். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நான் நினச்சிறேன். சில வேர்ட்ஸ் வந்து வாய்க்கு வராத வேர்ட்ஸ் இருக்கும். மெயினாக ஊர்களோட பேர் வந்து வாய்க்கு வரவே வராது, ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாயிருக்கும். நாங்கள் இந்த கிரவன் பார்க்லேருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு லண்டின் நோக்கு வாரத்துக்கு எங்களுக்கு 48 மினிட்ஸ் மாதிரி போனேன். 48 மைல்ஸ் மாதிரி போகும். இதுக்கு அழகான ஒரு ஊர் உண்டு, செல்லவே இல்லை. உங்களை வீடியோவில் பார்த்தா விளங்கும் எவ்வளோ அழகாக இருக்கிறேன். நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாள் தேவைப்படும் பார்த்து முடிக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் நினச்சா ஒரு நாளில் கவர் பண்ணுற மாதிரி தான் இன்னும் நான் பிளான்ஸ் வச்சுருந்தேன் இங்கே வந்துட்டு மற்ற இடங்கள் கவர் பண்ணுற மாதிரி. ஆனால் அது கிடைச்சல. ஏன்னா இதுக்குள்ளுக்கே பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற எங்களுக்கு அழகான ஒரு வில்லேஜ் உண்டு. இது எப்படி இருந்தேன்னா, ஏன்னா கொஞ்சம் இதை பார்க்க போலே ஸ்ரீலங்காவில் பொதுவாக காலி பக்கத்துக்கு போனால் நான் கண்டிக்கிறேன் இப்படி பில்டிங்ஸ் எல்லாம். அது மாதிரி தான் லைட்டாக இங்கேயும் மீந்துச்சு. எனக்கு காலி தான் நினைவு வந்தேன் இங்கே போன டைம். பார்க்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளையிலும். எத்தனையோ கார் பார்க்ஸ் இந்த, ஆனால் நாங்கள் பார்க் பண்ண வேறொரு இடத்துல. இப்போ நாங்கள் வந்து ட்ரம்மில் போகிறதுக்கு மவுண்டன்ட அவளை பார்த்தா விளங்கும். வீடியோவில் பின்னுக்கு மவுண்டன் நிற்கிறேன். அந்த மவுண்டன்ட சமிட்டுக்கு போக வரங்காட்டி எங்களுக்கு புகையிலும் அதுக்கு எக்ஸஸ் சீக்கிரம் 4 ஆப்ஷன் சீக்கிரம் மொத்தமாக. ஒன்று நடந்து போகிறது, 2வது இந்த ட்ரம்மில் போகிறது, அப்படி இல்லாட்டி இதுக்கு அங்காலே இருக்கிற கேபிள் காஸ் அதில் போகிறது, அப்படி இல்லாட்டி மேலே வரங்காட்டியுமே ட்ரைவ் பண்ணி புகையிலும், கார் கொண்டு புகையிலும். மேலே வரங்காட்டியுமே சமிட்லேயும் ஒரு கார் பார்க் இருக்கிற எங்களுக்கு அங்கே வைத்து பார்க் பண்ணிடும். மேலே புக 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 வியூ சரியான அழகாய்க்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லாத அழகாய்க்கும். ஸ்லோவாக தான் போகுது. இது ப்ரீ புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போய்ட்டு கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் எடுத்தாலே போதும். மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ட்ரம் வந்து எனக்கு சிம்படி 5:30 சம்திங். நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 20 minutes ட்ரம் மேலே போகும், கீழே வரும். அதனால் வந்து ப்ரீ புக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்கள் எப்படி ஐடியா பண்ணேன்னா, மேலே போகிற டைமுக்கு ட்ரம்மில் போகிறேன், கீழே வர டைமுக்கு கேபிள் காசில் வரேன். நான் ரிவ்யூ பார்த்ததுல எனக்கு அப்படி தான் விளங்கினேன். நான் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேபிள் காஸ் ஒர்க் பண்ணலை. ட்ரம் வந்து பொதுவாக எப்பவும் ஒர்க் ஆகும், ஆனால் கேபிள் காஸ் வந்து ப்ரொமிஸ் பண்ணல எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. நிறைய காத்திருந்தாலும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அது ப்ரைவேட், ஸோ எந்த நாளும் வந்து அது ஒர்க் ஆகுறேன் இல்லது. லக்கி தான் ஒர்க் ஆகும் அப்படிக்கும். போகிறதுக்கும் வாரத்துக்கும் சேர்த்து ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு தான் வந்து 10.50 ஒருத்தருக்கு. ஒரு இடத்துல இது போய்த்து நின்றுட்டு மறுபடியும் நாங்கள் இடத்துல இடம் மாறி இன்னொரு ட்ரம்மில் ஏறி மறுபடியும் மேலே போகணும். அப்படி தான் நிற்கும். எங்களுக்கு வேணுமெண்டா அந்த ஹாஃப்லேயே எங்களுக்கு இறங்கிடும். இதுதான் நான் சொன்னது, ஹாஃப் வேக்கு வந்தாச்சு. இன்னும் வந்த ஹாஃப் தூரம் மறுபடியும் மேலே போகணும். இந்த இடத்துல எங்களுக்கு இறங்கி நாங்கள் வேற ட்ரம் மாறி போகணும். அப்படி இல்லாட்டி இடத்துல ஒரு அட்ராக்ஷன் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு அதை பார்த்துட்டு போகலும், அதுவும் மேலும் எங்களுக்கு.
மேலே ஒரு சில்ட்ரன் ப்ளே ஏரியாய்க்கும் ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருந்துச்சு. 2 கெஃபே இந்த அதோட வந்து கிஃப்ட் ஷாப்பும் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இதுக்குள்ளே கேட்குறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இடத்துல நிறைய கார் பார்க். உங்களுக்கு காரில் வர அப்படின்னா நீங்கள் உங்களோட கார் ஐனா பார்க் பண்ணி வச்சுட்டு இதில் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடும். கிஃப்ட் ஷாப்பில் ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிளாக இருந்து எனக்கு அதுதான் ஷோக்கே. வல்லமையாக எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கும் இப்படி இடங்களில். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாம் வந்து லைக் 2 பவுண்ட் 3 பவுண்ட் அப்படி தான் இருந்தேன். நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இந்த கிஃப்ட் கொடுக்குற விஷயங்கள் நிறைய இந்த இதுக்குள்ளுக்கு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்தேன். நாங்கள் மேலே ஒரு 2 hours 2.5 hour மாதிரி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். எங்களுக்கு இன்னும் மீக்கஞ்சி ஆனால் நாங்கள் வரணும். அதனால கீழே வந்து இந்த ட்ரம்புக்கு போய்த்துட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரையாக நடந்தால் கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு 10 to 15 minutes நடந்தாலே இந்த இடம் வரும். நாங்கள் வீட்லேருந்து 11க்கு வெளியாகியும் எங்களுக்கு கவர் பண்ணலாம் போய்த்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 10க்கு நாங்கள் வெளியாகணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்து கொண்டு போகலும். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. இது வேறையாவே ஒரு இடம் இந்த சின்ன பிள்ளைகள் கேட்குற விளையாடுறதுக்கு எல்லாம் கையில் காயின்ஸ் மட்டும் வச்சுக்கொள்ளணும், அவ்வளோதான்.
இதான் நான் சொன்ன ஷாப்பிங் மால். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணினேன். இதுக்குள்ளுக்கு தான் நாங்கள் கார் பார்க் பண்ணினது. விக்டோரியா சென்டர்னு சொல்கிற ஒரு ஷாப்பிங் மால் உண்டு. நீங்கள் யாராலும் இந்த பக்கம் போகிற அதே மாதிரி கொன்விக்கும் போகிற உங்களுக்கு டைம் இருக்கிற அப்படின்னா கொன்வி காசலுக்கு முன்னுக்கே கிரேட் பிரிட்டன்லே ஆவே ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் வந்து அவடத்துலாம் நிற்கிறேன். அதெல்லாம் இன்னும் அழகான ஒரு டவுன். நீங்கள் நார்த் வெல்ஸு போனால் இதை மிஸ் பண்ணவே வேணும். அதில் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறேன். அதுக்கு மார்னிங்கோடு போங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலும். அது முடிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே போனால் கொன்விக்கு. அவடத்துலேயே தான் கொன்வி நல்லாவே கிட்ட கொன்விக்கு தான் போனேன். இதுதான் கொன்வி காசல். கொன்வி காசல்கிட்ட வியூ அவ்வளோ அழகாயிருக்கும். அது சுற்றி வர கொன்வி காசலை சுற்றி வர ரோடிக்கும். எங்களுக்கு கொன்வி காசலே போக கிடைச்சல. நான் சொன்ன மாதிரி நான் டைம் போதா போய்த்து எங்களுக்கு. நாங்கள் மறுபடியும் வரேன்டா, மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் இங்கே வரணும். அதோடு வந்து நாளைக்கு மட்டும்தான் ஒரு நாள் இருக்கிற எங்களுக்கு முடிச்சிடறதுக்கு. ஏன்னா இன்றைக்கு வென்ஸ்டே. ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நாங்கள் ஃப்ரைடே லீவ் பண்ணணும். அப்போ தேர்ஸ்டே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரையில. அதனால் நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் கொன்வி காசல்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ண கிடைச்சல எங்களுக்கு. அழகான ஒரு காசல், நல்ல பெரிய காசல்ஸ் உண்டு. அதுவும் கொன்வி காசல் வந்து சரியாக டவுன் சென்டரில் இருக்கிற கொன்வி டவுன் சென்டரில் தான் நிற்கிற. முன்னுக்கு பீச் அழகாக வைக்கும்போது எங்களுக்கு லண்டனோட இன்றைக்கு ஃபுல் டேம் எங்களுக்கு முடிஞ்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யாருக்கானும் இந்த வீடியோ யூஸ் ஆகிக்கும்னு நினச்சிறேன். உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்டா நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். அதை விட மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்டா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வாங்காட்டியும் டேக் கேர், பை பாய்.